பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் கூட லூக்கா 11:10 இரண்டாவது வரியை நம்ம தியானிக்க போறோம். என்னன்னா, தேடுகிறவன் கண்டடைகிறான். இன்னைக்கு நம்முடைய தேடல் எப்படி இருக்கு? சகேயுடைய தேடல் தேவனை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தது, இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் தேடுறோம். என்ன தெரியுமா? இங்க போனா சமாதானம் கிடைக்குமா? இங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்குமா? இங்க எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுமா? என் வியாதியில இருந்து விடுதலை உண்டாகுமா? பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகுமா? இல்ல யார் என்னுடைய கட்டுகளை உடைப்பாங்க? எனக்கு பிரச்சனையா இருக்குது, என்னுடைய பிசினஸ்ல பிரச்சனையா இருக்கு, என்னுடைய வேலையில பிரச்சனையா இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு, இங்க போனா அங்க போனான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறோம், இங்கயா அங்கயான்னு சொல்லி. அதே மாதிரி சகேயு தன்னுடைய நிம்மதிக்காக ஒவ்வொரு காரியத்தை தேடுகிறார். ஆனா நிம்மதியே உண்டாகல. கடைசியில பார்த்தா இந்த மாதிரி பெரிய பெரிய மரம், காட்டத்தி மரம்னு சொல்லுவாங்க, காட்டத்தி மரத்துல அப்படியே மேல ஏறி கிளையில தொங்கிட்டு இருக்கிறாரு வவ்வால் மாதிரி. எதுக்கு? அவ்வளவு கூட்டம் நடந்து வர்றார் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு அவ்வளவு வாஞ்ச. தேடல் எப்படி தெரியுமா இருக்கணும்? வாஞ்சையா நீங்க தேடணும், தாகத்தோட தேடணும். எனக்கு ஒரு விடுதலை வேணுமே. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, சகேயு அதான் பண்ணாரு. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, எல்லாரும் இப்படி அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ டைரக்டா தேட வந்துட்டாரு. தேடிட்டு இருக்கிறாரு. இயேசு நடந்து வருகிறார். இயேசுவை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். ஆனா பயங்கர கூட்டம். சகேயுவுக்கு இவருதான் இயேசுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இயேசுவுக்கு தெரியணும்ல சகேயு யாருன்னு. அதே மாதிரி பாருங்க, அந்த மரத்துக்கு மேல ஏதோ சகேயுவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சகேயுவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த செய்தியை நான் சொல்லும் போது எனக்கு பூரிக்குது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை சகேயு பெற்றிருக்கிறார். சகேயுவும் இயேசுவும் சீஷர்களும் வீட்டுக்கு போகும்போது, இயேசு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்ன சகேயுக்கு ஒரு பெரிய சமாதானம். அடையாளம் என்ன தெரியுமா? சகேயு அங்க இங்கன்னு சொல்லி கமிஷன் அடிச்சு வாங்கி வச்ச பணம் எல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு சகேயு. அவ்வளவு நிம்மதி எனக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் சந்தோஷம். நான் தேடின நிம்மதி, நான் தேடுகிற சந்தோஷம், ஒரு விடுதலை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. இயேசு சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த செய்தி கேட்கிறவர் என் சகோதரி, என் சகோதரிய, என்னென்னமோ தேடுறீங்கல்ல, எங்கெங்கயோ தேடுறீங்கல்ல, தேட வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை தேடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வந்து உங்களை என்னையும் விடுதலை செய்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகேயுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை பிடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேடல் ஆண்டவரே அனாவசியமா இதோ எங்கெங்கயோ நாங்க போய் தேடுறோம். ஆண்டவரே, உண்மை முழு இருதயத்தோட நாங்க தேடலப்பா. சகேயு முழு இருதயத்தோடு உண்மை தேடி வந்தபடினால சகேயுக்கு தேவையான நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்தீரே. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தேவைகளை இதோ உண்மை உண்மையாய் தேடும் போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேடல் சகேயு போல இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.